கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அந்த இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து, பாதுகாத்து, பராமரித்து, போஷித்து, கனப்படுத்தி உங்களை வழிநடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய புஸ்தகம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, கள்ளமற்ற உள்ளத்திலிருந்து எழுந்து வரும் ஏராளம் கேள்விகளுக்கு கர்த்தர் ஏதாவது ஒரு வழியில் பதில் தருகின்றார் என்பது பலருடைய அனுபவமே. ஆனாலும் நம் இருதயம் எழுப்பும் எல்லா கேள்விகளுக்கும் கர்த்தர் நாம் விரும்பும் வழியில் பதில் தராமல் போவதும் உண்டு. சில நேரங்களில் அவர் நாம் எழுப்பும் கேள்விகளுக்கு பதில் ஏதும் அளிக்காமல் மௌனம் சாதிக்கும் ஒருவராகவே இருக்கிறார். நான் சில நேரங்களில் கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நீர் பேசும் தெய்வம் என்று நான் அறிவேன். ஆனாலும் நீர் பல நேரங்களில் பேசாமல் மௌனமாகவே இருந்து விடுகிறீர் என்று கூறுவது உண்டு. அவர் ஏன் மௌனம் சாதிக்கின்றார்? அவர் ஏன் நான் விடை தெரியாமல் விழி பிதுங்கும் போது எதையும் பேசாமல் சும்மா இருக்கின்றார்? இல்லை, அவர் பேசுகின்றார். நாம் எழுப்பும் 1000 கேள்விகளுக்கும் விடை மட்டும் ஒன்றே ஒன்று வந்து விடுகிறது. அது எப்படி? அவருடைய சமூகம்தான் நாம் எழுப்பும் எல்லா கேள்விகளுக்கும் அவருடைய பார்வையில் சரியான பதில். அவருடைய பிரசன்னத்தில் நம்முடைய கேள்விகளும் அடங்கி போகிறது. அவருடைய சமூகம் அவர் நம்மோடு இருப்பதை உறுதிப்படுத்துகிறது. அவருடைய பிரசன்னம், நான் உன்னோடு தானே இருக்கிறேன், ஏன் கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறாய், நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று கூறுவது போல் உள்ளது. புதிதாக திருமணமாகி போன மகளுக்கு தாய் சிக்கன் பிரியாணி செய்வது தொடர்பாக டெலிபோனில் செய்முறை சொல்லி கொண்டே இருந்தார். மகளோ இது எப்படி, அது எப்படி என்று பல கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தார். இது சரிப்பட்டு வராது என்பதை புரிந்து கொண்ட தாய் போன கீழே வைத்துவிட்டு 10 நிமிடத்தில் நான் அங்கு வருகிறேன் என்றார். கேள்விகள் எல்லாம் அடங்கி போனது. ஆம் பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய சமூகத்தை நாம் உணர செய்வதின் வாயிலாக நம்முடைய கேள்விகளின் ஆரவாரத்தை அடக்குகிறார். எகிப்துக்கு போய் என்று மோசேயிடம் தேவன் சொன்னபோது கேள்வி மேல் கேள்வியாக கேட்டான். ஆனால் தேவன் நான் உன்னுடன் வருவேன் என்றார். ஆதியாகமம் 3:12 நாம் வாசிக்கிறோம். அதுதான் கிதியோனுக்கும் பதிலாக இருந்தது. ஆம், தேவ பிரசன்னத்தை தினமும் தேடுங்கள். அது உங்களின் எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதிலாக இருக்கும். கர்த்தர் என்னிடத்துல பேசல, நான் எவ்வளவு கேள்வி கேட்கிறேன், இத்தனை ஆண்டு காலங்கள் நான் ஜெபிக்கிறேன், எனக்கு பதிலே தரல அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு அவர் நம்மோடு இருப்பதற்கு அடையாளமாக நாம் தேவ சமூகத்தில் இருக்கும்போது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறார். அவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கும்போது அவர் கவனித்துக் கொள்கிறார். இதுதான் உண்மை. நான் வேலை செய்ய போறேன், நீ ஏன் வேலை செய்யணும்? பேசாம என் சமூகத்துல நீ காத்திரு, பொறுமையாயிரு, அமைதியாயிரு, சாந்தமாயிரு, அடக்கமாயிரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். இன்று நாம் சந்திக்கும் சோதனையை ஏற்கனவே பலர் வெற்றிகரமாக சந்தித்து கடந்திருக்கிறார்கள். அதான் உண்மை. இன்றைக்கு ஒரு சோதனை வருதுன்னா பல பேர்கள் இந்த சோதனையை கடந்துதான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் அப்படிதான். எது வந்தாலும் கேள்வி எழுப்பாமல் அவருடைய பாதத்தில் இருக்கும்போது நாமும் கடந்து போவோம். அதனால கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை விசுவாசத்தோடு உறுதிப்படுத்தி கொண்டு தெய்வ சமூகத்தை நாடுவோம், தெய்வ பிரசன்னத்தை நாடுவோம், எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் வைப்போம். மீதி வேலையை அவர் செய்ய வேண்டியது அவர் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.